ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபனுக்கு என்ன கறின்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு தேவையான பொருள் எடுத்திருக்கேன். ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ உள்ளி, ஒரு 5 பச்சை மிளகாய், இவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பால் தான் வேணும், ஆனால் எங்களுக்கு நிறைய ஃபேமிலி ஆனதுனால எங்களுக்கு பால் பத்தாது, அதனால் அதை அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த கிழங்கு உள்ளி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. தேவைக்கு உப்பு போட்டு கிளறி விடுவோம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. போட்டு திருப்பி ஒரு கிளறி போட்டுருவோம். இந்த பாருங்கள், இதே லெவலுக்கு இந்த கிழங்கு வெந்துடுச்சு. கிழங்கு, உள்ளி, பச்சை மிளகாய். இது நமக்கு இதில் தேங்காயை ஊற்றி விடலாம். திருப்பியும் சொல்கிறேன், இது தேங்காய் பால் தான் தேவை. எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால தேங்காயை அரைச்சி ஊற்றினேன். எடுத்து கிளறிட்டு தாளிப்பு மட்டும் இதில் ஊற்றி விட்டால் போதும். அவ்வளோதாங்க. இதை சூடு பண்ண வேண்டாம். சூடு பண்ணால் அதனோட டேஸ்ட்டு போயிடும். அவ்வளோதாங்க. சூப்பரான கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ராகி பூரியும், ராகி மாவில் பூரி பண்ணியிருக்கோம். அந்த பூரியும் அழகான குருமா. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.